சற்று முன் சிஎஸ்கே ஓனர் எடுத்த அதிரடி புதிய முடிவு. புதிய அதிரடி மன்னன் திடீர் என்ட்ரி. சிஎஸ்கே ரசிகர்களுக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய சர்ப்ரைஸ். வெளியேறப்போகும் முக்கிய வீரருக்கு பதிலாக உள்ளே வந்த ஜாம்பவான் பேட்ஸ்மேன். அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் தற்போது சிஎஸ்கே அணியின் நிலைமை மட்டும்தான் அதல பாதாளத்தில் இருக்கிறது என்று சொல்லலாம். கடந்த சீசனிலும் சிஎஸ்கே அணி சொதப்பலாகத்தான் விளையாடியிருந்தது. அதே சொதப்பலை இந்த சீசனிலும் அப்படியே சிஎஸ்கே அணி தொடர்ந்து வருகிறது. அதுவும் இந்த சீசன் தொடங்கி சிஎஸ்கே அணியின் முதல் போட்டியிலேயே சிஎஸ்கே அணியின் அணுகுமுறை என்பது மிகவும் மோசமாக இருந்தது. இந்த முதல் போட்டியிலேயே தெரிந்துவிட்டது சிஎஸ்கே அணியின் நிலைமை என்ன ஆகுமென்று. ஏனென்றால் போட்டியில் வெற்றி தோல்வி அடைவது என்பது ஒரு புறம் இருந்தாலும் போட்டியை எப்படி அணுக வேண்டும் என்ற அந்த ஒரு விஷயம் இருக்கிறதல்லவா, அதிலேயே சிஎஸ்கே அணி மிகவும் மோசமாக செயல்பட்டது. மற்ற அணிகளெல்லாம் சாதாரணமாக 200 ரன்களுக்கு மேல் அடித்து வரும்போது சிஎஸ்கே அணி மட்டும் 100 ரன்களை அடிப்பதற்கே திணறி வருகிறது. கடந்த சீசனிலும் இதே போலத்தான் சிஎஸ்கே செயல்பட்டது. அது மட்டுமில்லாமல் தல தோனியும் முதல் 15 நாட்களுக்கு சிஎஸ்கே அணியில் இந்த சீசனில் பங்கு பெறாத சூழ்நிலை ஏற்பட்டது. தல தோனிக்கு சிறு காயம் ஏற்பட்டதால் 15 நாட்களுக்கு பிறகுதான் சிஎஸ்கே அணியில் விளையாட இருக்கிறார். ஆகவே அதுவும் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறியிருந்தது. ஏனென்றால் தோனி இருந்தால் கூட சிஎஸ்கே அணியை ஓரளவுக்கு மீட்டு விடுவார். ஆனால் அந்த வாய்ப்பு இப்போது இல்லாமல் போய்விட்டது. ஆக இந்த இடத்தில் சிஎஸ்கே அணியை காக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக ஏதேனும் மேஜிக் நடந்தாக வேண்டும். அதுவும் சிஎஸ்கே அணி அடுத்த போட்டியில் பஞ்சாப் அணியை எதிர்கொள்ள இருக்கிறது. பஞ்சாப் அணி ஏற்கனவே பலம் வாய்ந்த அணியாகும். இதனால் பஞ்சாப் அணியை வெல்வது என்பது சிஎஸ்கே அணிக்கு இன்னும் கூடுதல் சவாலாக இருக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு சிஎஸ்கே அணியின் ஓனரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் தற்போது நேரடியாக களத்தில் இறங்கிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது இப்போது சிஎஸ்கே அணியில் முக்கிய மாற்றம் ஒன்றை இவர் அதிரடியாக செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தோனி விளையாடாத பட்சத்தில் சிஎஸ்கே அணியை காப்பாற்ற வேண்டுமென்றால் இதுபோல சில முடிவுகளை சிஎஸ்கே ஓனர் எடுத்தாக வேண்டிய சூழ்நிலையும் உருவானது. அந்த வரிசையில் இப்போது சிஎஸ்கே ரசிகர்கள் பலரும் எதிர்பார்க்காத வகையில் இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டருமான அதிரடி மன்னனுமான பென் ஸ்டோக்ஸ் இப்போது சிஎஸ்கே அணியில் இணைய இருக்கிறார். அதாவது இந்த முறை இவர் எந்த ஒரு ஐபிஎல் அணிகளிலும் இதுவரை பங்கேற்கவில்லை. பர்சனல் ரீசன் காரணமாக இந்த வருட ஐபிஎல்லில் பங்கேற்காமல் இருந்தார் பென் ஸ்டோக்ஸ். அதே சமயம் சிஎஸ்கே அணியில் இந்த சீசன் தொடங்கும் போதே நாதன் எல்லிஸ் என்பவருக்கு காயம் ஏற்பட்டதால் அவருக்கு பதிலாக மாற்று வீரரை தேடி சிஎஸ்கே அணி பல வீரர்களை முயற்சி செய்து வந்தது. அப்போதே பென் ஸ்டோக்ஸிடமும் அது குறித்து பேசி வந்தது. ஆனால் அந்த சமயத்தில் நாதன் எல்லிஸுக்கு பதிலாக ஸ்பென்சர் ஜான்சன் என்பவரை சிஎஸ்கே அணி ஒப்பந்தம் செய்தது. இந்த நிலையில்தான் சிஎஸ்கே அணியின் மற்றொரு வெளிநாட்டு வீரரான மேட் ஷார்ட் என்பவருக்கு இப்போது திடீரென காயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதுவும் இதுவரையிலும் எந்த ஒரு ஐபிஎல் சீசனிலும் இல்லாத அளவுக்கு இந்த ஐபிஎல் சீசனில்தான் எக்கச்சக்கமான வீரர்கள் காயத்தால் விளையாட முடியாமல் தவித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட ஒவ்வொரு அணியிலும் 2-3 வீரர்கள் காயத்தால் அந்தந்த அணிகளில் விளையாட முடியாமல் இருந்து வருகின்றனர். அந்தளவுக்கு இந்த சீசனில்தான் இந்த காயம் என்பது நிறைய வீரர்களை அச்சுறுத்தி வருகிறது. அந்த வரிசையில் இப்போது மேட் ஷாட் என்ற சிஎஸ்கே வீரருக்கும் வலைப்பயிற்சியின் போது காயம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இடது ஷோல்டரில் காயம் வலுவாக இருப்பதாகவும் அதனால் இவர் தொடர்ந்து சிஎஸ்கே அணியில் இந்த சீசனில் விளையாட முடியுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த இடத்தில்தான் சிஎஸ்கே அணி ஓனரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் நேரடியாக தலையிட்டிருக்கிறார். வழக்கமாக சிஎஸ்கே அணியின் முக்கிய முடிவுகளை இவர்தான் எடுப்பார். தோனியும் இவரும் சேர்ந்துதான் எடுப்பார்கள். இந்த முறையும் மேட்ஷாட் என்பவர் காயம் காரணமாக சிஎஸ்கே அணியில் விளையாட முடியாத சூழ்நிலை இருப்பதால் இவருக்கு பதிலாக மாற்று வீரரை கொண்டு வருவதற்கு சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செய்திருந்தது. அப்போது மாற்று வீரராக யாரை கொண்டு வரலாம் என்ற பல கட்ட யோசனைகளுக்கு பிறகு இங்கிலாந்து வீரர் பென் ஸ்டோக்ஸை சிஎஸ்கே அணிக்கு கொண்டு வர சிஎஸ்கே ஓனர் முடிவு செய்திருக்கிறார். அதற்கு காரணம் பென் ஸ்டோக்ஸை பொறுத்தவரையில் ஏற்கனவே சிஎஸ்கே அணியில் விளையாடியவர். ஆனால் சிஎஸ்கே அணியில் விளையாடிய போது இவருடைய ஃபார்ம் என்பது பெரிதாக இல்லை என்றாலும் கூட
இப்போது இவருடைய பங்களிப்பு என்பது சிஎஸ்கே அணிக்கு உதவும். ஏனென்றால் அண்மை காலமாக உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்ற பென் ஸ்டோக்ஸ் தொடர்ச்சியாக சிறப்பாக விளையாடியிருக்கிறார். ஆகவே அந்த ஒரு ஃபார்ம் வந்துட்டு இப்போது சிஎஸ்கே அணிக்கு உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பென் ஸ்டோக்ஸை பொறுத்தவரையில் இவருக்கு சிறப்பாக பேட்டிங் செய்யவும் தெரியும், பந்து வீசவும் தெரியும். இவர் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர் ஆவார். ஆகவேதான் இவரை சிஎஸ்கே அணி தேர்வு செய்துள்ளதாக தெரிகிறது. ஒருவேளை இவர் மட்டும் சிஎஸ்கே அணியில் அடுத்த போட்டிக்குள்ளேயே இணைந்துவிட்டால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு அது மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறிவிடும். அதே சமயம் இங்கிலாந்து நாட்டிலேயே இப்போது ஐபிஎல்லுக்காக தீவிர பயிற்சியிலும் இறங்கிவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு பென் ஸ்டோக்ஸ் உடனடியாக சென்னைக்கு கிளம்பி வருவார் என்றும் கூறப்படுகிறது. ஆக மொத்தம் சிஎஸ்கே ஓனர் எடுத்த இந்த ஒரு முடிவு என்பது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுவும் தோனி இல்லாத இந்த ஒரு சூழலில் பென் ஸ்டோக்ஸ் போன்ற அனுபவம் வாய்ந்த ஆல்ரவுண்டர் ஒருவர் சிஎஸ்கே அணிக்கு வருவது என்பது கண்டிப்பாக அது சிஎஸ்கே அணிக்கு ஒரு நல்ல சைனாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் சிஎஸ்கே அணியில் இருந்த சிறந்த ஆல்ரவுண்டரான நம்முடைய ரவீந்திர ஜடேஜாவும் இப்போது சிஎஸ்கே அணியில் கிடையாது. ட்ரேட் விண்டோ மூலமாக ராஜஸ்தான் அணிக்கு ரவீந்திர ஜடேஜாவை அனுப்பிவிட்டது சிஎஸ்கே. ஆக அந்த ஒரு இடத்தையும் நிரப்புவதற்கு பென் ஸ்டோக்ஸின் வருகை என்பது சிஎஸ்கேவுக்கு கண்டிப்பாக அவசியமாகும். அதுவும் இந்த சீசனில் இப்போது உள்ள சிஎஸ்கேவின் கடினமான சூழலில் பென் ஸ்டோக்ஸின் வருகை சிஎஸ்கே அணிக்கு மிகவும் அவசியமாகும். மேலும் பென் ஸ்டோக்ஸ் வருவது ஒரு புறம் இருந்தாலும் கூட சிஎஸ்கே அணியும் தற்போது நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அதுவும் பேட்டிங் வரிசையில் சிஎஸ்கே அணி சில மாற்றங்கள் செய்தால் மட்டும்தான் சரியாக இருக்கும் என்றும் சிஎஸ்கே ரசிகர்கள் பலரும் கூறி வருகின்றனர். அதிலும் குறிப்பாக பவர் பிளே ஓவர்களில் அதிரடியாக விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன்களை சிஎஸ்கே அணி பயன்படுத்த வேண்டும். சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் போன்றவர் ஓப்பனிங் இறங்குவதற்கு சரியான ஆளா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதாங்க. ஏனென்றால் பவர் பிளே ஓவர்களின் போது லாங் ஃபீல்டர்கள் என்பது குறைவான எண்ணிக்கையில்தான் இருப்பார்கள். அந்த நேரத்தில்தான் பந்தை தூக்கி அடிக்கக்கூடிய வீரர்கள் பேட்டிங் செய்தால் அது ரன் குவிப்புக்கு உதவியாக இருக்கும். ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட்டை பொறுத்தவரையில் இவர் அதிகபட்சமாக தரையோடு தரையாகவே பவுண்டரி அடிக்கக்கூடியவர், அரிதாகத்தான் சிக்ஸர் அடிக்கக்கூடியவர். அப்படி இருக்கும்போது பவர் பிளே ஓவர்களில் ருத்ராஜ் களமிறங்காமல் இருப்பது நல்ல முடிவாகத்தான் இருக்கும். இதற்கு முன்பெல்லாம் ருத்ராஜ் ஓப்பனிங் இறங்கியிருக்கலாம். அந்த சமயங்களிலெல்லாம் சிஎஸ்கே அணி பலமாக இருந்திருக்கிறது என்பதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ருத்ராஜோடு அப்போதெல்லாம் ஓப்பனிங் இறங்கும் மற்றொரு வீரர் அதிரடி வீரராக இருப்பார். ஆனால் இப்போது இந்த சீசனில் சஞ்சு சாம்சனும் கூட மிகப்பெரிய அதிரடி வீரர் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வப்போது மட்டுமே அதிரடியாக விளையாடக்கூடியவர். ஆக இப்போது உள்ள சூழலை பொறுத்து பார்த்தால் ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் இறங்குவது தவறாகவே பார்க்கப்படுகிறது. ஆக சிஎஸ்கே பேட்டிங் வரிசையில் கண்டிப்பாக மாற்றம் செய்தால் மட்டும்தான் சிஎஸ்கே அணி இனிவரும் போட்டிகளில் நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும் என்பதுதான் சிஎஸ்கே ரசிகர்களின் பெரும்பாலானவர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.